வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவிலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். குறிப்பாக ஏஐனா என்ன, அதனால் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, அதனால் யூசஸ் என்ன, ஸ்பெஷலி ஃபார் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ். இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா அவங்க பெறக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க அல்லது எடிட்டராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். ஸோ வாங்க ஏஐக்குள்ளே இருக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஏஐனா என்ன? அதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல்னாலே நம்ம எல்லாருக்குமே அதோட மீனிங் தெரியும். ஆர்டிஃபிஷியல் அப்படின்னாலே ஒரு செயற்கையான அர்த்தம். நம்ம வெட்டிங்கில் ஒரு சில டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வச்சுருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல்னாலே அது உண்மையான விஷயமே கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அந்த டெக்கரேஷன் திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் அப்படிம்பாங்க, ஆர்டிஃபிஷியல் கேக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது செயற்கையான அப்படிங்கிறது அர்த்தம். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா புத்தி கூர்மையுள்ள, புத்திசாலித்தனமான அப்படின்னு அர்த்தம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நுண்ணறிவு அப்படிங்கிறது நம்ம தமிழ் மீனிங்கில் பார்க்க முடியுது. ஸோ செயற்கை நுண்ணறிவு இதுதான் இதோட தமிழாக்கம். சரி, இந்த ஏஐனா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சின்ன டெஃபினேஷன் கொடுத்துறேன். அதாவது நம்ம கால்குலேட்டர் வந்த புதுசில் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறப்ப எல்லாருமே அதை பற்றி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இது குழந்தைகளுடைய அறிவு திறனை கம்மி பண்ணிடும். ஏன்னா அது மிஷின் எல்லாமே அது ஆன்சர் பண்ணி கொடுத்துருது. ஸோ அவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் சென்ஸே குறைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்திருக்குது. இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் வரக்கூடிய ப்ராப்ளத்தை நிறைய ஃபேஸ் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு எடுத்த ஒரு வீடியோ, அதாவது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸுக்காக போடக்கூடிய ஒரு வீடியோ. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா வியூஸ் போய்கிட்டே இருக்குது. அதை ஒருத்தர் என்ன செஞ்சுருக்காரு, அந்த பொண்ணோடைய வீடியோவை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணி அதை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி வேறு விதமாக கன்வெர்ட் பண்ணி கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, மானபங்கப்படுத்துகிற அளவுக்கு அந்த பொண்ணை இன்னொரு சமூக வலைதளங்களுடைய ஐடியில் அப்லோட் பண்ணி அது மூலயமா அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது அமெரிக்காவில் நடந்திருக்கு. இது கோர்ட்டுக்கு கேஸ் போகிறப்ப அந்த ஜட்ஜஸ் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்த அளவுக்கு நம்மளுடைய சட்டங்கள் இன்னும் வளரலை, அதனால் இதை மறுபடியும் நாங்கள் மறுசீரமை பண்ணுறோம், அதனால் இதை நாங்கள் மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு தீர்ப்பாக சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த கேஸ் பற்றி என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டாம். இருந்தாலும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த ஏஐ மூலியமாக ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. அந்த ஒரு பொண்ணை வச்சு ஒரு கம்ப்யூட்டரால் என்னென்னலாம் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ணிக்கிருக்காங்க. அதை நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு பொண்ணோட ஸ்டோரியை பற்றி சொன்னேன்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையன் எடுத்துக்கோமே, ஒரு சின்ன பையன் எடுத்துக்கோம், சரிங்களா? ஒரு டிஷர்ட் போட்டிருக்கான். டிஷர்ட் போட்டு அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்க, ஓகே. அந்த டிஷர்ட்டை பார்த்தீங்கன்னா அதை டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு டிஷர்ட்டு அல்லது ஷர்ட் ஏதோ போட சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. அதை டிஷர்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ அதை மாற்றி கொடுக்குது. அவ்வளோ தத்துரூபமாக இருக்குது. இது டிஷர்ட்டே இல்லாமல் அந்த பையனை எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடு அப்படின்னா ஏஐ என்ன செய்யும்? இல்லை, இது தப்பு, அப்போல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லும். இல்லை, டிஷர்ட்டே இல்லாமல் வெறும் மேலோட எப்படி நிற்பானோ அதை தான் காட்டும். அதே நிலைமை தான் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. இதுதான் ஏஐ. இதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம ஒரு ஃபோட்டோ கட் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மொபைலாக இருக்கட்டும் அல்லது நம்ம சிஸ்டமாக இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணணும் அப்படின்னா மொபைலில் பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணுவோம். சிஸ்டத்துலேயும் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ப்ராப்பராக கட் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஆகும், சரிங்களா? பட் இது ஃபோட்டோஷாப்பில் அல்லது ஏஐ ஆப்ஸ் நிறையாவே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 30 செகண்ட் கூட ஆகாது. அவ்வளோ குயிக்காக என்ன செஞ்சிடும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ தான் வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்படி யூஸ் பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னா,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நம்ம கூகுள் மேப்பில் நம்ம பார்க்க முடியும். இப்போ கூகுள் மேப்லேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, அது டைரெக்ஷன் காட்டுது. நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து நீங்கள் எவ்வளோ தூரத்தில் அந்த இடம் இருக்குது, எந்தெந்த ரூட்டில் போகலாம். இப்போ நீங்கள் இந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இத்தனை கிலோமீட்டர் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட் இருக்குது, இந்த வழியாக போனீங்கன்னா டோல்கேட் கிடையாது, இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு இத்தனை மணி நேரம் ஆகும், இதெல்லாம் காட்டுது. இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஆனால் நம்ம தெரியாமலே என்ன செஞ்சுருக்கோம், இது ஏஐ அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஃபோட்டோஷாப்லேயும் சரி, வீடியோலையும் சரி, ஃபோட்டோலையும் சரி, வீடியோலையும் சரி, இந்த ஏஐயோடைய தாக்கம் வந்து இன்றைய அளவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா? அமெரிக்காவில் கூட ஒரு சில கலைஞர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இதை பேன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. என்னதுக்குன்னா, இதனால் எங்களுடைய வாழ்வாதாரமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சில போராட்டங்கள் நடந்துக்கிறதா நம்ம நியூஸஸில் பார்க்க முடியுது. சரி, ஓகே. இப்போ நம்ம பேச வந்த டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐயில் ஸ்பெஷலி ஃபார் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்டு எடிட்டர்ஸ், இவங்களை பற்றி தான் நம்ம பேசவே வந்திருக்கோம். அப்போ இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் இந்த வீடியோகிராஃபர்ஸ்க்கும் அல்லது எடிட்டர்ஸ்க்கும் காமனாகவே எடிட்டர்ஸ்னு சொல்லலாமே. ஏன்னா நம்ம ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவரே வந்து ஆல்பம் டிசைனிங் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களாம் காமனாக வந்து எடிட்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த எடிட்டர்ஸுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்களுக்கு இந்த ஏஐ வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜென்ரலாக நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஃபோட்டோஷாப் வந்து நீங்கள் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி, புது வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி. பழைய வெர்ஷனில் 7.0, CS3, CS5 இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜிக் டூல் ஒன்று இருக்கும். அதாவது ஆல்பம் டிசைன் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். மேஜிக் டூல் எடுத்து நம்ம எந்த இடத்துல செலக்ட் பண்ணுறோமோ அது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அதே இது ஆல்ட்டா ஷிஃப்ட் அமைக்கி மறுபடியும் நம்ம மேஜிக் டூல் பட்டன் W ப்ரெஸ் பண்ணோம்னா மேஜிக் டூல்லேயே இன்னொரு டூல் ஓப்பன் ஆகும். கரெக்டாக நேம் தெரியல, நான் மென்ஷன் பண்ணுறேன். அந்த டூல் செலக்ட் பண்ணோம்னா பேக்ரவுண்டு மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகும். இது வந்து ஏஐ. அதேமாதிரி இப்போ CS சீரியஸில் இருக்கக்கூடிய எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அது பேக்ரவுண்ட் லேயரை ரிமூவ் பண்ணிட்டு அதில் டூப்ளிகேட் லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கீழே ப்ராப்பர்ட்டிஸில் போய் செலக்ட் சப்ஜெக்ட் அல்லது ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாக கேமரா சப்ஜெக்டை எங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஃப்ரேம் இவ்வளோ பெரிய ஃப்ரேமாக இருக்கலாம், ஆனால் சப்ஜெக்ட் குட்டியாக இருக்கும். சப்ஜெக்ட் எது அப்படிங்கிறது நல்லா இப்போ கேமரா வந்து சப்ஜெக்ட் எது அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்குது. அதை ஃபோட்டோஷாப் ரீட் பண்ணுது. அப்போ இதை தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்க, இதான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது, அப்போ இதுதான் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத அது புரிஞ்சு என்ன செய்யுது, அதை செலக்ட் பண்ணி கொடுக்குது. இதுதான் ஏஐ. சரிங்களா? நான் சொன்னேன்ல ஆல்ரெடி ஏற்கனவே செயற்கை நுண்ணறிவு. அப்போ இதுதான் வந்து ஏஐ நம்ம ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணிக்கிருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஃபோட்டோஷாப் வந்து 2023 அல்லது ஃபோட்டோஷாப் பீட்டா வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கனாலே போதும், டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, அது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துருது. அல்லது பேக்ரவுண்டில் என்ன சேஞ்ச் பண்ணணும், பர்டிகுலராக நீங்கள் என்ன ஏரியா செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் என்னவா மாற்றணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட அதை மாற்றி கொடுத்துருது. அது நம்ம நேச்சராக எடுக்கிற ஃபோட்டோகிராஃபியை விட ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து இப்போ வளர்ந்துருக்கு. சரிங்களா? இது எல்லாமே வந்து நம்ம பேசிக்காக ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ. ஒரு சிலருக்கு தெரியாமே இருக்கலாம், இது வந்து ஏஐயா அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். பட் இதுதான் ஏஐ. ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு நல்ல விஷயம் தான், கற்றுக்க வேண்டியது நல்ல விஷயம் தான். ஒரு அப்டேட் இருக்கணும் கண்டிப்பாக. எந்த ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், அப்டேட் முக்கியம்தான். ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இதுதான். சரிங்களா? அதாவது நம்ம கை சும்மா இருக்காமல் ஒரு சிலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சீப் பாப்புலாரிட்டிக்காக இந்த மாதிரியெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஏஐயில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. பட் நம்ம என்ன எடிட் பண்ணணுமோ அதை ப்ராப்பராக எடிட் பண்ணி போயிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் அந்த ஏஐயில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இந்த டிமெரிட்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஆகும். இதே இது ஃபோட்டோஷாப்பில் அப்லோட் பண்ணிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் சேஞ்ச் கொடுத்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 15 செகண்ட் 30 செகண்ட் கூட அதிகம் தான். உடனே என்ன செய்யும், பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம எடுக்கிற ஃபோட்டோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தோம் அப்படின்னா அது அக்யூரேட்டான இமேஜாக அதுவே கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து பெனிஃபிட் தான். இதே இது நமக்கு டிமெரிட்ஸ், எடிட்டர்ஸுக்கு வந்து ஒரு குறைங்கிறத விட இது வந்து சவாலாக இருக்குது, மனிதனுடைய திறமைக்கு சவாலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன தான் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
அவங்களுடைய கலைத்திறனை குறைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. நீங்கள் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கலைத்திறனை குறைக்குது அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணிட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஏஐயில் அது 3 ஆப்ஷன் கொடுக்கும். அந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா மேனுவலாக நம்ம மாற்றி தான் ஆகணும். இது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று, இந்த ஏஐ டெவலப் ஆனதுக்கப்புறமா சாதாரண ஒரு கஸ்டமர், ஒரு பீப்புள், ஒரு சின்ன பசங்க கூட என்ன செய்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட தான் ஏஐ இருக்குல்ல, அது பீட்டா வெர்ஷன் இருக்குல்ல, நாங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை பே பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிட்டு கூட நாங்களே பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், நாங்கள் எதுக்கு உங்கள்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சாதாரண பீப்புள் கூட டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறாங்க. அது தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபரையோ அல்லது எடிட்டரோ தேடி வர வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. அது ஒரு விஷயம் குறையுது. ஏன்னா அவங்க நம்ம தேடி வந்தால் தான் நம்மளோட திறமையை காட்ட முடியும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் பண்ண முடியும். அது குறையுது. ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, இந்த ஏஐ மூலயமா எடிட்டர்ஸ்க்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? நிறைய சோஷியல் மீடியாவில் இஸ் த ஏஐ கில் த எடிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் பிரபலமாகிக்கிட்டு இருக்கு. எடிட்டர்ஸ் இந்த ஏஐ கொல்லுதா அப்படிங்கிறத கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட முன்னாடி வைக்கிறேன். அதுக்குரிய கமெண்ட்டை நீங்கள் நம்ம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். தேங்க்யூ.